வணக்கம். இன்றைக்கு நான் இந்த ஊடக சந்திப்பை 2 நோக்கங்களுக்காக கூட்டியிருக்கிறேன். ஒன்று, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவித்தல் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய காலத்தில், அதாவது 17ஆம் தேதி துவக்கம் 20ஆம் தேதி வரையிலே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலை இருக்குது. அது முதலாவது ஒரு செய்தி, எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடின அடிப்படையில் துரிதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் உரிய ஆவணங்கள் ஒரு தயாராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுவது. அது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள். ரெண்டாவதாக, இந்த மக்களுக்கான ஒரு வேண்டுகோளை நான் விட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியோடு சேர்ந்து 4 பிளாட் எலோ IPRLF அமைப்புகள் ஒரு கூட்டு, அதாவது 2023 வரையில் உள்ளூராட்சி மன்றங்களை கூட்டமைப்பாக சந்தித்து வந்திருக்கிறோம். பின்னர் அதே போல் இனிமேலும் அவ்வாறு செயல்பட முடிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் 3 கட்சிகளுக்கும் எழுத்து மூலம் கட்சி தலைவர்களுக்கும் எழுதியிருந்தேன். அதில் இப்பொழுது திரு சித்தார்த்தன் அவர்கள் ஒரு பதில் அனுப்பியிருக்கிறார்கள். ஏனையோருடைய பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதன் பின்னாலே ஒரு முடிவுக்கு வரலாம். நான் என்னை பொறுத்தவரையில் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் கலந்துரையாதலின் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அதாவது 3 கட்சிகளுக்கு மட்டும், அதாவது கூட்டாக செயல்பட்ட 3 கட்சிகளை இணைத்து கொண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலை எவ்வாறு சந்திக்கலாம் என்று பேசி ஒரு ஒற்றுமை இணைப்புக்கு செல்லலாம் என்ற நல்லெண்ணத்தோடு தான் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. குறிப்பாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் என்னை 13ஆம் தேதி, சென்ற மாதம் 13ஆம் தேதி சந்தித்திருந்தார். இது பற்றி பேசினார், ஒற்றுமை பற்றி என்னோடு பேசினார். அதைத் தொடர்ந்து நான் 15ஆம் தேதி சித்தார்த்தன் அவர்களை சந்தித்து பேசினேன். பின்னர் அதை 2 பேரோடு கலைத்ததன் தொடர்பில் 21ஆம் தேதி சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன் மற்றும் ஐங்கரநேசன் புறம்பாக இவர்களோடு 21ஆம் தேதி இது சம்பந்தமாக நான் பேசி, திரு டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலனாக பொறுத்தவரையில் அவர்கள் மன்னாரில் இருப்பதற்கு அவர்களை நான் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதற்கான ஏற்பாடும் அவருடைய உடன்பாட்டையும் வெட்டியிருந்தேன். ஆகவே அந்த வகையிலே நான் 21ஆம் தேதி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சித்தார்த்தன் அவர்களையும் 2வது முறை சந்தித்திருக்கிறேன். அப்பொழுது நான் ஏற்கனவே பேசியபடி நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு, அதாவது அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக அந்த கடிதத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு 2 பந்தியை வாசித்து விடுகிறேன். அதாவது, நடைபெற உள்ள உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தங்கள் மூவரிடம் கலந்து ஆடியோ தொடர்பாக. அப்போ ஏற்கனவே நாங்கள் இந்த கடிதம் அனுப்பிய பொழுது இக்கலந்துரையாடல் ஏற்கனவே நான் 1ஆம் தேதி இந்த கடிதம் எழுதினேன், மார்ச் மாதம் 1ஆம் தேதி. இக்கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் எமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கே ஆனது. இது சம்பந்தமாக கலந்துரையாடல் 2/3/2020ஆம் தேதி திரு செல்வம் அடைக்கலவுடன் நிர்ணயித்திருந்தோம். 2ஆம் தேதி பின்னர் 4 மணிக்கு நான் மன்னாரில் போய் அவரை சந்தித்து அந்த ஏற்பாடு செய்திருந்தேன். எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருந்த போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறொரு கூட்டணியை 23/2/2005 உருவாக்கியமை
ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது. எதுக்கு ஏமாற்றம் அடைந்தது? நாங்கள் அவர்களோடு பேசினது ஒன்றாக கூட்டமைப்பாக பேச வேண்டும் என்று தான் கேட்கலாம். அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு அறிவித்தல் இல்லை. அப்போ எங்களை தவிர்த்து இன்னொரு கூட்டணியை நீங்களே அதுதான் ஏமாற்ற முடியும். இது நமக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியது இயல்பானதும் தவிர்க்க முடியாது. அப்போ இது நீங்கள் எங்கே நிராகரித்த முடியாது. இப்படி தான் எழுதியிருந்தான். ஆனால் அது திரு சித்தார்த்தன் அவர்கள் எங்களுக்கு எழுதின ஒரு கடிதத்தில், அந்த கடிதத்தில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து செயற்படுவதற்கான உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்கப்பெற்று, இனநலன் குறித்து எங்கள் மத்தியில் கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒற்றுமை பற்றி கடிதத்தில் நீங்கள் தெரிவித்த விடயங்களில் எக்காலத்தில் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறோம் அல்ல. ஓகே, உள்ளூராட்சி தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய விரும்பும் நீங்கள் தற்போது நாம் அமைத்துள்ள கூட்டணி உங்களுக்கு ஏமாற்றத்தை கவலையும் அளிப்பதாகவும் உங்கள் கட்சிக்கு தனித்து போட்டியிடும் அவளை உருவாக்கி இந்த இடத்துல இந்த கடிதத்தில் நான் வாசித்தபடி உங்களோட கூட்டணி உருவாக்கத்தை பற்றி நான் கவலை சொல்லலையே. அவர் கூட்டணி அமைக்கிறது அவன்கிட்ட உறுத்து தானே, அவைய செய்யலாம், அரைய கூட்டலாம், அரைய சேர்க்கலாம் தானே. நான் அப்படி எழுதலை இந்த கடிதத்தில். அப்படி இருந்தால் சொல்லுவோம், முதலே அந்த உதவியாளர்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும். அப்படி நான் எழுதலையே. நான் சொன்ன என்ன, அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போது, அதில் 23ஆம் தேதி நான் மன்னாரில் போய் செல்வம் அடைக்கலை நான் சந்திக்கிறேன். அதே சமயத்தில் எங்கே நான் போய் சித்தார்த்தனை 21ஆம் தேதி சந்தித்த பொழுது அல்லது சுரேஷை சந்தித்த பொழுது இப்படி ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம்னா சொல்லலை. அதைத்தான் நான் ஏமாற்றம் சொன்னானே தவிர மற்றபடி நான் சொல்லலை. அப்போ இதில் இங்கே தவறு நடக்கிறது என்றால் நாங்கள் அவர்கள் கூட்டணி அமைத்ததை பற்றி நான் குறை சொல்லலை. அது அவர்கள் உரிமை, அவர்கள் வைக்கலாம் போகலாம். ஆனபடியால் இதில் இருந்து ஒன்று விளங்குது, கூட்டணி அமைக்கிறது. அப்போ நான் அப்படி சொல்லலையே. இப்போ அப்படி ஒரு நிலை இருந்தால் முதலாவது உங்களை அது கேள்வியை கேட்கலாம். நான் சொல்கிறது பிள்ளை இல்லை. நான் 2 ஆவணத்துலேயும் வச்சுருக்கேன். இது இருக்குது, அது இல்லை கடிதம் இருக்குது, மெயிலில் வந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் மெயிலில் வந்திருக்கு. அப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும்படி அவர் நான் 2 விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எனக்கு 2 சில அணுகுமுறை மாற்றங்கள் இருக்குது, அணுகுமுறைகள் இருக்குது. நான் ஒரு வேளையில் அப்பாவித்தனமாக நடந்திருக்கிறேன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் நான் நம்பி ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இருந்தாங்கள், கூட்டமைப்பாக செல்விடம் கூடி பேசி ஒரு இணக்கத்துக்கு வந்தால் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு நலன் கிடைக்கும். ஏற்கனவே நாங்கள் தெற்கத்திய ஆதிக்கத்துக்குள்ளே மாட்டிட்டோம், போயிட்டோம். அதிலிருந்து தலைமை, தமிழ் தலைமை என்றதை நான் சொல்ல, தமிழ் தலைமைக்குள்ள கட்சிகளுக்கு உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வாகம் பெருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் மத்திய குழுவுக்கு மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் எல்லா செயல்பாடுகளும் எங்களுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய 7-8 பேருக்கு நான் எல்லாமே பகிர்ந்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். ஆகவே மத்திய செயற்குழுவை அதில் ஒரு சொல்கிற நடாத்தக்கூடியது, அதாவது அது விரும்பி போடுற நீங்கள் விரும்புவதோடு தமிழரசு கட்சியுடன் இக்கூட்டில் இணைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசியத்திற்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம். எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை எமது கூட்டணியுடன், நான் கூட்டணியுடன் பேசுகிறதுக்கு நான் கேட்கவும் இல்லை, எழுதவும் இல்லை. நான் கேட்டது கூட்டமைப்பாக இருந்த முன்னாள் கட்சிகள், இப்போ இருக்கிற கட்சிகள், அது தொடர்ந்து இருக்கலாம். அப்போ நடாத்தக்கூடிய கூட்டணியுடன் பேச்சுக்களை நான் கேட்கல. நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மீண்டு கூட்டணியோடு பேசுகிறதுக்கு மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறியதுன்னா அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்று குழுவில் பேசி சாதகமான பதில் தங்களுக்கு அறியத்தரும் என்பதே உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். இது கொஞ்ச நாளைக்கு முன்னமே இவர்கள் 2 பேர், நாங்கள் 8 பேர் வந்துட்டு இப்போவே எத்தனைன்னு எனக்கு தெரியலை, சரியாக கணக்கு தெரியலை, உங்களுக்கு தான் தெரியும். அது 8 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், எனக்கு தெரியாது, அதை பற்றி இல்லை. ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னவர் பெரியவர், நாங்கள் எல்லாம் போட்டோம் தமிழரசு கட்சி எங்களோட சேரலாம்.
அப்போவே நான் யோசிச்சேன். ஆனால் ஒற்றுமை கருதி நாங்கள் பதில் சொல்லலை. தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி கீழ்நிலைக்கு கொண்டு போக யாராலையும் முடியாது. ஆனால் சித்தார்த்தன் அவரை பொறுத்தவரை நான் அவருக்கு நெடுகவே சொல்கிறேன், நீங்களும் தமிழரசு கட்சிக்காரன் கட்சியின் நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டியவர்கள் சொன்னேன். ஏன்னா அவர் பூர்வீகம் எல்லாம் தமிழரசு தான். ஆனால் கூட்டணியில் நீங்கள் யாரையும் வச்சுருக்கோம், நாங்கள் வர ஒன்றும் முடியலை. அதில் அவர் ஒன்று சொல்கிறார், மத்திய செயற்குழு. நான் மத்திய செயற்குழு கேட்குறதா இல்லையான்றது என்னுடைய இன்டர்னல் மேட்டர் உலகம் என்றாலும் நான் இப்போ 9ஆம் மத்திய செயற்குழு இதை சமர்ப்பிப்பேன். கூட்டணியோட கூட்டு வைக்கிறதுக்கும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் கூட்டமைப்பாக இருக்கிறதான் இருக்க மாட்டேன். மத்திய செயற்குழுவில் நான் 1ஆம் பேச என்னடா அப்படி கேட்டு ஒரு மறுபடி சொன்னால் தான் எனக்கு தெரியும். எங்களோட கட்சியில் கட்சி தலைமையில் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறவங்க இல்லையென்றால் அவன் அப்படி ஒன்று வந்தால் வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரிச்சன் கொள்வார் இல்லைன்னு நான் இந்த வாட்டில் போய்கொண்டே இருப்பேன். நிச்சயம் அதில் எனக்கு இது இல்லை. எந்த கட்சி இப்போ ஒட்டுனா தான் இருக்குது. மத்திய செயற்குழு உண்டாக தான் இருக்குது. வெளியில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, சும்மா பேசுகிறது எழுதுறது எல்லாம் நடக்குது. ஆனால் நாங்கள் எதில் போய் பிசைன் நாங்கள் இப்போ சொல்கிறேன், சுதந்திரனோ சமாந்திரமாக இல்லாமல் தெரியப்படுத்தி ஒற்றுமை குறிப்பாக 2 பேரும் மற்றவையை விடுவோம். சுதந்திரன் 100% நான் ஆதரிக்கிறேன். நீங்கள் இதை தொடர்ந்து பிசைகள் சொன்னது சுதந்திரன் அதே மாதிரி ஸ்ரீதரனும் என்ன சொன்னார். அது தொடர்ந்து அந்த விஷயம் தொடர்ந்து அண்டாலும் அவர் கேட்குறார் மத்திய செயற்குழுவில், உனக்கு அதிகாரம் இருக்கா அல்லது உனக்கு நம்பிக்கை இருக்கா ஒருக்கா சொல்லுன்னு கேட்டால் சொல்லிவிடுவேன். நான் அதை கேட்டு சொல்லலாம். ஆனால் அப்படியான ஒரு அணுகுமுறை ஒற்றுமைக்கு வித்திடாது. நான் இப்போவும் சொல்கிறேன், இன்னும் 2 பேர் நிற்கிறோம். அந்த முதலாவது என்னோட நாங்கள் பேசுகிறது சுரேஷ். மற்றது செல்வத்தோட என்ன கதைச்சேன் நான் அங்கே மன்னாரில் போய் கதைச்சேன் நான். அவரும் நியமனத்துக்கு ஆதரவு தான் சொன்னவர். ஒரு வகையில் இந்த டிடிஎன்ஏன்றது நான் நினைக்கிறேன் தெலோ பிளாட்டின் கட்சி நினைக்கிறேன் நான். இப்போ அதாலே அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கலாம். எவ்வாறாயினும் அந்த வகை இருக்குது. நாங்கள் தனித்து மற்றது இன்னொன்று அவர் எழுதியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேலைன்னா நான் பார்த்தேன், நீங்கள் தானே தனியாக போன களுவாஞ்சிக்குடி கூட்டம் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி களுவாஞ்சிக்குடியில் நடந்தது. தமிழரசு கட்சியில் மத்திய செயற்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் எடுத்த அறிக்கைக்கு என்னட்டு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு முன்னாலே வாசிக்கிறேன். அதில் விவாதிக்கப்பட்டது, தனியாக போகிறதா ஒண்டா போகிறதா எல்லாம் விவாதிக்கப்பட்டது. இப்போ கடைசியாக திரு சுதந்திரன் தெரிவித்த கருத்தில் தமிழரசு டெலோ புளோட் கட்சிகளாக தேர்தலில் நின்றால் கூடுதலான ஆசனங்களை பெற முடியும். திருவாளர்கள் அடைக்கலநாதன் சித்தார்த்துடன் ஏற்கனவே பேசியுள்ளேன். நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே போட்டியிடுகிறோம். இப்போது இருக்க முறைக்கு இதுவே நல்ல முறையாக அமையும். நான் தனித்தன்று பேசவில்லை. இதுதான் தீர்மானம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்களில் கண்ட அனுபவம் தான் நாம் தற்போது சிந்திப்பது. 3 சின்னங்களில் கேட்போம், மற்றவர்களோடும் பேசலாம். இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறாக தீர்மானிக்க வேண்டும். இதுதான் முடிவு. நாங்கள் தனித்து போகிறோம், கூட்டம் உழைக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்களோ, பேசலையே. இது அறிக்கை சரிதானே? அப்போ இது நான் தெளிவாக சொன்னேன். என்னென்றால் துரதிர்ஷ்டவசமாக ஒன்று நடந்தது. அதாவது இந்த தீர்மானம் சொல்லி முடிகிறது கிடையாது, ஊடகங்கள் சொல்லி முடிகிறது கிடையாது. தமிழரசு கட்சி தனி வழி போகுது, கூட்டமை உடைச்சி போடுவோம். எல்லாரும் சேர்ந்து சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்த மாதிரி துவங்கினா அது தீயா பரவி தமிழரசு கட்சி தனியாக கூட்டமைப்பை உடைச்சு. நாங்கள் கூட்டமை உடைக்கல, எனக்கு கூட்டமை உடைக்கிறேன்னு கிடையாது. இப்போ கூட்டமைப்பாக இருக்கணும்னு இன்னும் முயற்சிக்கிறேன். ஆகவே அப்படி ஒரு கருத்தும் அவர் சொல்லியிருக்கார். இப்போ நான் சொல்கிறது அறிக்கை புத்தகத்தில் இருந்து. அதுக்காக தான் நான் இந்த கலந்துரையாடலை ஊடக சந்திப்பை இங்கே வச்சேன் ஆஃபீஸில்.
அது அவன் உரிமை, ஏற்கிறது ஏற்காது அவன் உரிமை. சொல்லி நாங்கள் சொன்னாங்க இதுதான் முடிவு. தனித்தனியாக கேட்டு சேர்ந்து அட்மிட் பண்ணால் இந்த தேர்தல் முறைமையின் அடிப்படையில் நாங்கள் கூடுன சபைகளை நிர்வாக பொறுப்பெடுக்கலாம்ன்றதான் அது சொல்லப்பட்டது, ஊடகத்தில் சொல்லப்பட்டது. தனித்தனியாக நாங்கள் ஒன்றாக தீர்ப்பு அதில் கூட்டாக சிந்தித்து ஒன்றுபட்டு சிந்தித்து கூட்டாக சிந்தித்து நாங்கள் போடுற இடத்துலையும் அதே மாதிரி ஒரு இது முறைமையில் வந்தால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சி 2 ஆசிரம் பெற்ற கட்சிக்கு 10 சீட் வருது. இப்போ அந்த முறையில் சிந்திச்சு பேசுகிறதுக்காகத்தான் இந்த முன்வழி. அதாவது தமிழரசு கட்சி அப்படி கேட்டு இப்போ மாவையை கேட்டேன்னு சொன்னால் மாவை சாட்சி சொல்லிடாது இல்லையே, நான் சொல்ல மாட்டேன், நான் கேட்டுருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவையே நான் மறுதளிக்கிற எண்ணமே கிடையாது, அவையோட போராடுற எண்ணம் கிடையாது. நான் எனக்கு பரவலி சொல்கிறது, நான் வன்னியசிங்கம் ஆளாள சிந்தன காலத்துலேருந்து வந்தேன். உங்களுக்கு அது எப்படி தெரியா, கேள்விக்கு மறுபடியும் எப்படி சொல்கிறேன்றது நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்படி நான் சொல்லலை, நான் இப்போ கௌரவமாக தானே போனேன். நான் இப்போ அதான் சொன்னேன் முதலே, நான் ஒரு வேளை நான் அப்பாவித்தனமாக நடந்துட்டோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஆனால் இப்போ நான் அப்பாவிதான், எனக்கு தமிழ் மக்களுடைய நிலம் தான் தேவை, எனக்கு ஒன்றும் தேவை. நான் தேர்தலில் பங்கு பெற்ற போகிறதில்லை. ஆனால் கட்சி கூட்டமைப்பு ஒன்றாக இருக்கணுன்றதில் எனக்கு தெளிவான எண்ணம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் பண்ணாலும் நான் இப்போ தானே முயற்சிக்கிறேன், இப்போ அவர் சேர்த்துனா இவர் சேர்த்துனா. இப்போ உங்களுக்கே தெரியும் எத்தனை கூட்டணியில் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் அது அவன் உரிமை, கூட்டணி சேர்க்கிறதுன்றதுல நான் அதை சவால் கொடுக்குறேன். ஆனால் சித்தார்த்தன் அவர்கள் நான் மதிப்போடு சொல்கிறேன், நான் அப்படி சொல்லலையே. நீங்கள் கூட்டணி அமைப்பதுக்கு நான் எதிர்ப்பு அல்லது ஏமாற்றம் என்று நான் சொல்லலையே. நான் சொன்னது நாங்கள் வழி பேசிக்கொண்டிருக்கும் போது இப்படி ஒன்று செய்தது. அதுலேயும் என்ன தெரியும், நான் சித்தார்த்தனை வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன், வெள்ளிக்கிழமை 7 மணி சந்திக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மன்னாரி போகிறேன். அப்போ அதை சொல்லியிருக்கலாம் தானே, 2 பேரும் சொல்லியிருக்கலாம் தானே. அப்போ ஏன் சொல்ல இல்லை? மனித எங்களை தவித்து தானே ஒரு கூட்டம் வச்சு நீங்கள் ஏன் நாங்கள் ஒரு கட்சி என்று நினைச்சா நீங்கள் அழைச்சிருக்கலாம். இப்போ கேட்குற நீங்கள் அப்போவே என்னை கூப்பிட்டுருக்கலாம் தானே, நான் தானே வாரனே உங்களோட வீடு வழியா. தமிழரசு கட்சி மற்றது பாரிய கட்சி. யாரோ ஒரு ஊடாவில் என்ன கேட்டது, அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன என்பிபி பயந்தோ இப்படி கூட்டுக்கு போனீங்க? நான் சிவஞானம் முதலாவது சொல்கிறேன், நான் தந்த செல்வா என்ற வழியில் வந்த நான், அந்த கொள்கையோடு வந்த நான், தேசிய தலைவர் என்ற கொள்கையோடு இன்றைக்கு நிற்கிறேன் நான். எனக்கு பயம் கிடையாது, எந்த கட்சிக்கும் பயம் கிடையாது. அதுக்காக பயந்து யாருக்கும் பயந்து நாங்கள் கூட்டுக்கு போக இல்லை. ஆனால் தமிழர் நலன் சார்ந்து இனம் சார்ந்து அதில் எழுதியிருக்கிறேன். கணக்கெழுதுறையில் நான் கடிதாங்க, நான் நிர்வாகி சும்மா கண்டு எனக்கு எழுதுகிறேன். ஒரு பக்கத்தில் எழுதுவேன், கூடுதலாக ஒரு பக்கத்தில் எழுதுவேன், கிடையாது ஒரு பக்கத்தில் எழுதுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாலியாருக்கு ஜனாதிபதிக்கு ஒரு பக்கத்தில் கடிதம் எழுதுங்க, அதில் முழுக்கலையும் சேர்த்துருக்குறேன். சரி, 4 கட்சி வந்து கூட்டமைப்பாக இருக்குது செயல்பட்டு அது எவ்வாறு செயல்படலாம்ன்ற கதையை தான் நான் போனேன். அதுதானே கேட்டுட்டேன், அதுக்குத்தான் போனான். இடம்பெற்ற செவ்வியொன்றின் பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் தாங்கள் கொள்கையளவில் முன்னெடுத்த அந்த கூட்டு இணைவுக்கு இல்லை அப்படி ஒன்றும் செய்யலை. அதில் நான் அதை நான் விவாதிக்க விரும்பலை. இல்லை, அது கூட்டே இல்லை. சரி, அதெல்லாம் வாசி விட்றேன். அவர்கிட்ட எழுதின இதுக்கு இதுதான் கலைஞர் எழுத்து, இதுதான் எழுது, வாசி விட்றேன் உங்களுக்கு. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் இன்னும் முறிக்க விரும்பலை. அவர் போட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் உண்மையாக 27ஆம் தேதி என்று ஒரு கடிதம் எழுதினான்.
அந்த கடிதம் கிடைக்கவில்லை என்று கலந்துருமாறு சொன்னவர். ஆனால் அந்த கடிதம் நான் பதிவு தகவலில் அனுப்பினேன். இது இருக்குது. அப்போ இதையெல்லாம் முரண்பாட்டுக்கு வளர்க்கக்கூடாது. உடனடியான கருத்துக்கள் சொல்லாம வேறையாக கதைக்கிறதாங்க பிரச்சனை. யார் கதைக்கு அரசியல் அதில் இல்லை. இப்போ நான் அந்த விஷயத்தை இப்போ கஜேந்திரகுமாரோட விஷயத்தை புறம்பாக்காத போகணும். அது புறம்பாக இருக்குது. ஏன்னா நான் முரண்பாட்டு சொல்ல விரும்பலை. நான் தானே சொன்னேன், நான் ஆளாள சுந்தரம் மன்னியசிங்க காலத்தில் மறுபடியும் அப்போ இல்லை, நான் இல்லை இப்போ சொல்கிறேன். அந்த இல்லை அதெல்லாம் விவாதிக்க விரும்பலை. அது முரண்பாடை உருவாக்க விரும்பும். அவைய சொன்னப்பல நான் நான் அப்படி அதை தவிர்க்க தான் விரும்புகிறேன். அதை தவிர்க்க தான் விரும்புகிறேன். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேணும். இப்போ என்ன மாதிரி என்றதை நீங்களாம் தீர்மானிக்கலாம். ஆனால் இப்போ என்ன உள்ளூராட்சி பற்றி பேசுவோம். ஏன்னா அதுதான் முக்கியம். இது பிறகு நான் தானே காரக்காரன் என்ன பதிலாக நீங்கள் பார்த்துனீங்கள நானே என்ன பிள்ளையாது நான் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது முறிக்கிறேன்னு சொன்னேன். நானும் அது சும்மா விடுங்கப்பா தான் பதில் தலைவராக இருந்தாரு. நான் சொல்கிறேன், நான் இப்போ அவரை கருத்தில் உரிய நேரம் என்று சொல்றது வந்து நிறைய பேசாமல் அதை வந்து அரசியலமைப்பு எல்லாம் மற்றபடி எனக்கு வந்து முன்னுக்கு பேசப்பட வேண்டும். திடீரென்று அவங்களே சொல்கிறாங்க இப்போ வாரம் பொருளாதாரம் முடிச்சு தான் பாரான்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியாது. ஒரு வரவே அவன் சமர்ப்பிக்க வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் பேசுகிறோம். அவங்களே சொல்கிறாங்க போதிய அவகாசம் மக்களுக்கும் கட்சிகளுக்கும் அரசியலுக்கும் கொடுப்போம். போதிய அவகாசம் இருக்கும், இல்லை என்று சொல்லலை. இப்போ அரசாங்கம் இப்போ ஒரு முன்மொழிஞ்சாங்க நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு. ஆனால் நல்ல நோக்கம் இருக்காதுக்குள்ள நாங்கள் ஒன்றா செய்ய ஒன்று பண்ணுறது நோக்கம் இருக்குது. அது நான் உடன்படுறோம். இப்போ நான் என்ன சொன்னேன் அதில் மறுபடி உரிய நேரம் வரும்போது இந்த விடயம் பற்றி நாம் கலந்துரையாட என்பதையும் தெரிந்து உரிய நேரம் என்று எங்களுக்கு தெரிந்தேன். இப்போ நீங்கள் இது உரிய நேரம் என்றால் அது உரிய நேரமாக இருக்கும். சரிதானே? எங்களுக்கு உரிய. ஆனால் மாறுபட்ட கருத்து இல்லையே, நாங்கள் மாறுபடுத்த இல்லையே. இதுக்குள்ளே சிக்கல் இருக்குது. நான் இதை இப்போ சொல்ல விரும்பலை. இந்த கடிதத்துக்குள்ளேயே சிக்கல் இருக்குது. இந்த கடிதத்திலேயே சிக்கல் இருக்குது. அது வேறு விஷயம். நான் கதைக்க விரும்பலை. இரண்டாவது முரண்பாடு கூட்டு அவள் நல்ல நோக்கம் பண்ணுறபடியே நாங்களும் நான் மறுக்கலை. ஆனால் ஏதாவது மறுத்தனா இதில் இந்த பதிலில் கஜேந்திரகுமாருடைய முன்மொழிவு அல்ல முயற்சியை நான் எதிர்த்து இருக்கிறேன்னா நான் தனியாக முடிவெடுக்க இல்லை. இது எல்லாருக்கும் அறிவிச்சு சொல்லித்தான் செய்கிறேன். எங்களை தலைமையில் எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் தெரியும். இந்த கடிதம் கூட நடக்கடியாக போகும், வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் போகும். அப்படித்தான் நிர்வாகம் நான் செய்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் கட்டினால் ஒற்றுமையை எதை நான் நோக்கி பயணிக்கிறேனோ அது பிழைக்கக்கூடாது. இப்போ நான் சித்தார்த்தன் கூட நான் தெளிவுபடுத்தினேன் தவிர அவர் முரண்பட இல்லை, முரண்பட தேவையும் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் என்னதான் பிடிச்சி பிடுங்கினாலும் தேர்தல் முடிய தமிழில் இனம் சார்ந்த கட்சிகளோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் யாரும் தமிழரசு கட்சியாக சில்லறை கட்சின்னு நினைக்கலாது. அதற்கு நாங்கள் நான் மத்திய செயற்குழு சொல்கிறதுக்கு மத்திய செயற்குழு கேட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தாண்டபடி தான் எழுதி கிடக்கு. நான் எழுதுகிறேன், நீ வா என்னட்டேன்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் சேர்ந்துட்டேன் நீ வா என்று சொல்கிறது என்ன என்ன அதில் என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க பாப்போம். நாங்கள் சேர்ந்துட்டேன், இது முன்னுக்கே நான் ரிப்ளை வேணும். சரி என்ன மத்திய செயற்குழு கேட்டுட்டு வா. இருக்குதானே, அதுக்காக அவங்களை பலனப்படுத்தலாமோ? நீ போய் கேட்டுட்டு வாங்க, நான் கேட்குறேம்மா நீ கேட்டறியாண்டு. அப்படி கேட்கலையே, அது நாகரிகம் இல்லை தானே, நான் நாகரிகம் இல்லை தானே. நான் முரண்பட்டு போவே இல்லை, அதை தெளிவுபடுத்துங்க. நான் கேட்கல. ஆனால் நாங்கள்
சித்தார்த்தன் கேட்டுக்கொண்டபடி 9ஆம் தேதி அவருடைய கடிதம் சமர்ப்பிக்கப்படும். மத்திய செயற்குழுக்களை என்ன முடிவெடுக்க உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். எனக்கு தெரியும், நான் என்ன தீர்மானிக்கிறேன். இது எல்லோரும் நினைக்கிறோம், அது எல்லோரும் தான் சித்தார்த்தன் நான் சொல்லுறேன். ஓ, அதே சமர்ப்பிக்க போகிறது அவர் கேட்டதுக்காக, அவர் சொன்னதுக்காக சமர்ப்பிப்பேன். அந்த மறுபடி சொல்லுவேன். இல்லை, அவர் சொல்லுவார், என்ன சொல்கிறார் அதான் சொல்லிக்கார். நீங்கள் நடத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்டு அறிய தருவீர்களான அது பெரிய அதான் சொன்னேன். அவரே சொல்கிறார், நீ போட்டு மத்திய செயற்குழு நான் போகிறேன், அது செய்யும். இல்லை, இந்த கூட்டணியோட நீங்கள் 8 9 போறியா அண்டு இந்த கட்சியை கேட்பேன் நான் கேட்டு போட்டு சொல்லுவேன். இதை பற்றி கதைக்கிறது இல்லை. ரைட், ஒரே மறுபடி தேர்தல் முடியும் வரையில் முதலமைச்சர் என்ற இதை நீங்கள் முதலமைச்சருக்கு கூறிய முதல்வர் அதே எலெக்ஷனை நடந்த பிறகு வருமா? இதுதான் எங்களுக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம். எனக்கு உள்ள மாகாண தேர்தல் நடந்த பிறகு அதை பற்றி கதைக்கிறேன். அவர்கிட்ட உரிமை, அவரை சொல்கிறது என்ன இருக்குது, அவர் என்ன பிள்ளை அப்படி நாங்கள் எடுக்க இல்லையே. உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறோம். விலாசி பிரச்சனை எப்படி இருந்துச்சுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பேர் சாட்டி ஒரு உறுப்பினர் ஒரு கருத்தை சொல்லுற நேரம் அதை எப்படி பார்க்கறது? நான் கேட்கலன்னு சொல்றார், அது அவர்கிட்ட உரிமை தான். பேர் என்ன கருத்து அது ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. உங்களுக்கே பிரச்சனை வர தேவையில்லை. அவர் இப்போ என்ன கேட்டால் நான் சொல்கிறேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், அது என்ற உரிமை. அவர் சொல்கிறார், நான் மாணவ கேட்க மாட்டேன், முதலமைச்சருக்கு வர மாட்டேன். அதில் என்ன புலை? அதில் புலை இல்லையே. அது என்ன புலை? அவர் கட்சி சார்ந்து அவர் எம்பியாக இருக்கிறார். இது போதுமான கண்டு நினைக்கிறது என்ன புலை? சரிதானே? அது புலை இல்லையே. இல்லை, நான் கேட்குறேன், நான் சொல்கிற புலை என்ன சொல்லுங்க, ஆக்கி பண்ணுங்க பிரச்சனை இல்லை. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கு அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கிற நிலையில நீங்கள் இந்த அழைப்பு கூட்டணி சாத்தியமா வருமா? இனி நான் கூட்டணிக்கு சாத்தியப்படையில்லை. சாத்தியமோ சாத்தியமில்லைன்றது வாழ்க்கையே அரசியலே முயற்சியின் அடிப்படையில் தான் நடக்கிறது. நான் முயற்சிக்கிறேன், நடக்காட்ட போகுது. நான் சொன்னேன், வள்ளலார் சொன்னவர் தானே, கடைபிடிச்சிருக்கிறேன்னு கொள்வார் இல்லையா முடி போட்டு போவேன். அதுதான் வள்ளலார் சொன்னார், நான் சொல்லல, வள்ளலார் சொன்னவர். அது சாத்தியம் இல்லாட்டி எதிர்காலத்தில் சாத்தியம் இல்லாட்டா என்ன நடக்கும்? நான் தானே சொன்னேன், நீங்கள் தமிழரசு கட்சி தனிமலை போகிறது இயல்பானதுன்னு தவிர்க்க முடியாதது நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ஒன்று நான் அவையில் கூட்டணி அமைச்சதை பற்றி நான் உண்மையாக முயற்சிக்கலை. நாங்கள் போய் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது இது செய்தான்றதான என்னோட ஆதங்கம் வேறு இல்லை. அப்படின்ற உரிமையை நாம் சிலப்போ சவால் கொடுப்பதில்லை. சரி, இப்போ உள்ளூராட்சியில் முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் கட்சிகள் அது யாராக இருந்தாலும் முதலாவது தமிழர்கள், தமிழ் தலைமையில் உள்ள இந்த நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் மக்களுக்கு ஒரு விண்ணப்பம் தான். அதுதான் நான் சொல்லுவேன். யாராக இருக்கலாம், இருக்கலாம், மக்களுக்கு ஒரு கம்மி என்னென்று அந்த பரிசீலிக்கப்பட்டது மத்திய செயற்குழுவில் கொழும்பில் உள்ளூராட்சி மன்றத்தில் போட்டியிடுறார்கள். அது சாத்தியமானது. அதை பற்றிய கொழும்புக்களை பரிசீலித்து வாய்ப்பு இருந்தால் முயற்சிக்கலாம், இல்லாட்டி விடலாம். அவ்வளோ எல்லா தேர்தலுக்கும் இதைத்தானே சொல்றீங்க. முடிவை உறுதியை எடுக்கிறதுல தானே போட்டியிடும் என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படி கட்சி என்ன காரணமாக அது ஆகணுமே அப்ப முயற்சிக்கிறது தானே அந்த கருத்து வெளியில அது தீர்மானம் கட்சியில் வேணும். அது கொழும்பில் கிளைன்ற கட்சியில் இருக்குது. கொழும்புகளை கேட்கலாம்ன்றா கேட்பார்கள்.
அதே நாங்கள் தடுப்போம். அது சொல்கிறதே இல்லை பிள்ளை. சொல்லி வரவில்லை. நான் சொல்றேன்டா, ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் மாகாண சபை கொழும்பிலும் போட்டிடுவோம்னு சொல்லி முதலாவதாக வரும். ஆனா திருப்பி அடுத்த கட்டத்துல போட்டியிடல அந்த குழப்பம் இப்போ நான் சொல்கிறேன், முயற்சிச்சு பார்க்குறது தான் நான் பகிரங்கத்தில் பேப்பரும் போட்டுருக்கேன், விளம்பரம் போட்டுருக்கேன். வந்தாவா போன பண்ண நான் சொன்னேன் வள்ளலார் தான். ஏதாவது மாவட்டங்கள்ல இணைந்து போட்டியிடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா? அது தான் நான் சொல்ல மாட்டேன். அதில் அவன் தானே மாட்டேன்டா, நான் மாட்டேன்னு இல்லை, நான் மாட்டே இல்லையே. அந்த அதே பிரச்சனை இல்லை. இப்போ திருவண்ணாமலையில் மாதிரி பேசிட்டு வரலாம். எனக்கு நான் மறுக்கலை. இப்போ அவன் தான் போன முறையும் தமிழரசு கட்சி மறுக்கலைன்றதான் இப்போ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் திடீரென்று சொல்லி முடிஞ்சது கதை. அதை பேசி அவன் தப்பு அபிப்பிராயமாக தான் அது நடந்தது. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எந்த இதுவும் இல்லை. உண்மையாக அது ஒரு மிகப்பெரிய தப்பு அபிப்பிராயத்தில் ஒரு குரோதங்களின் அடிப்படையில் அப்படி வந்ததே தவிர, நானும் அந்த களவாசி கூட்டத்தில் இருந்தேன் தானே, நான் இருந்தேன். சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது தனித்து போட்டால் இல்லை, தனித்து நாங்கள் 3 பேரும் போட்டுட்டால் எங்களுக்கு தான் பலம் வருமென்றது தான் அந்த கணக்கு. அது போய் ஆகி போச்சு, தப்பாக எடுக்கப்பட்டு போச்சு. இப்போ சேர்ந்து தீர்மானிக்கிறது தான் இன்றைக்கு நான் போனது. நாங்கள் கூடி பேசி, அது நான் சொன்னேன், நாங்கள் தலைவர்களாக கூடி பேசி அது சரி இணக்கப்பாடு வந்தால் ஏனைய ஒரு கட்சியின் பிரதிகள் சேர்ந்து நாங்கள் எப்படி இது அணுகிறோம் என்று தீர்மானிக்கிறோம். அதுதான் போகணும். இப்போ இது எல்லாத்தையும் எழுத வேண்டிய நான் கேட்கல. நீ விட்ட நீ சம்பந்தரை சொன்னான், எனக்கு அது தெரியாதானே. சம்பந்தம் என்ன சொல்லுவார், இப்போ இருக்கிறதா இந்த முறை தான் சரியென்று கட்சி எடுத்திருக்கான், அப்படியே அப்படி போகக்கூடாது அவர் சொல்லுவார். அப்படி தான் சொன்னார். ஆனால் நான் இப்போ அதெல்லாம் பழசெல்லாம் கேட்கல, நான் புதுசாக தான் அணுகுனேன். உண்மையாக சொன்னான், நான் ஒரு எல்லாத்தையும் மறந்துட்டு தனித்தும் ஒரு அணுகுமுறையை செய்யலாம் என்று முயற்சித்தேன். அவ்வளோதான் உண்மை. கட்சி இந்த காலத்துல இந்த பதவி தலைவர் பதவியாளர் இல்லாத நிரந்தரமான ஒரு தலைவர் செயலாளர் அது என்ன தெரியாது. அது திருவண்ணாமலை கேஸில் இருந்துச்சு. போட்டது யார்? அது போட்டவனே தாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்கள் சும்மா ஊகத்தில் சொல்லல, அது ஊகத்தில் அவன் போட்டான் இவன் தூண்டினான்ட்டு அதில் எனக்கு தெரியாது யார் போட்டேன். ஆனால் ஊகத்தில் பதில் சொல்ல நான் தயாரில்லை. காய்க்கிறேன் தானே, அது கட்சி விஷயம். நான் இப்போ கட்சி நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் விலக வேண்டாம். நீங்கள் இப்போ சண்டை பிடிக்கிறாக்களோட நான் நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன். தேர்தல் நடத்தி போட்டு தானே பாராளுமன்ற தேர்தல். அங்கே சொல்லுங்க பாப்போம், இல்லை சொல்லுங்க இல்லையோமோ, எங்களை கட்சி தேர்தல் சந்திச்சதோ இல்லையோ. தோக்கிறது யாழ்ப்பாணத்தில் இந்த குண்டு சட்டி குதிரை கூடா நாட்டில் நான் தோற்று போனோம். அது நாங்கள் மட்டும் தோக்கல. ஐயா, இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் வந்து கணிசமான அளவு இளைஞர்களை உள்ளிருக்க வேண்டும் என்று சொல்லியும் பெண்கள் உள்ளிருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு நிலப்பாடு வந்து தேர்தல்கள் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தான் தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்னமே நான் 28ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த நீ சொல்கிற பதில் தலைவர் சரி, 30ஆம் தேதி உங்களுக்காண்டு சொன்னானா இல்லையோ, இளைஞர்களும் யுவதிகளும் சரிங்கொண்டு சொன்னானே இல்லையோ. அது அவன் சொல்லி செய்யல, நாங்களே சொன்னது, நானே சொன்னது. இப்போ உங்களை கூப்பிட்டு அதுக்கு தான் நாங்கள் கடை திறந்துருக்கிறேன். யாரும் பெறலாம். பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் சிக்கல் இருக்குது தம்பி. நீங்களும் கோணங்களில் பார்க்கக்கூடாது, உங்கவுங்க கோணங்களில் பார்க்க வேண்டாம். நிதானமாக பாருங்க. இல்லை, இது தேசியம். நீங்களும் கட்சியை நீங்கள் சொல்கிற சரி, எனக்கு தெரியும். கட்சிக்குள்ள பிரச்சனை இந்த கட்சிகளை நீங்க எந்த கட்சி சரியா இருக்கு, எந்த கட்சியில் ஒழுங்கா இருக்கு நீங்களா எழுதுறீர்கள். ஒரு குழப்பம் இல்லை, தமிழரசு கட்சிக்குள்ள குழப்பம் இல்லை. நான் சொல்றேன், அது வழக்கு வேற விஷயம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீதிமன்றம் தீர்க்கும், அது நீதிமன்றம் தீர்க்கும். சும்மா குதக்கமாக கதைக்கக்கூடாது. வழக்கு இருந்தால் இருக்கட்டுமே, வழக்கு இருக்கத்தக்கதான். இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே காட்சி நடந்தானே இருக்கு, ஒரு தேர்தலில் சந்தித்தானே இருக்கிறோம்.
ஒரு தேர்தலில் சந்தித்தானே இருக்கிறோம். முரண்பட்டதா? 2 பேருக்கு நாமினேஷன் இல்லைன்னா எல்லாரும் அடிச்சு பிரியா நாமினேஷன் கொடுத்தது தான். சிறிதரன் கேட்டது தான், சுமந்திரன் கேட்டது தான். தம்பி எனக்கு தெரியும், நான் அப்போ பதில் தலைவர் இல்லை. அப்போ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் இல்லை. நீ வந்து தான் நிற்கிறேன். நான் தான் சொல்கிறேன், நான் அசைய மாட்டேன். இல்லை நான் உண்மை, நீங்கள் நீதி செய்யுங்க. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன் என்றால், நான் ஏதோ சொல்கிறேன் என்றால், ஊடகங்கள் கொஞ்சம் நீதி செய்ய வேணும், நியாயம் செய்ய வேணும். நான் இதிலே ஒன்றும் பொய் பொழுக்கல ஆவணங்கள். இது மினிட்ஸ் புத்தகம். அப்போ எங்களுக்கு தமிழரசு கட்சியை சும்மா போட்டு அடிக்காதீங்க. அது நான் அன்பாக தான் கேட்குறேன். கட்டம் போடு சட்டம் போடு இல்லைடா, நீதியை செய்யுங்களேன். ஆனால் நீதி இருக்குது, இங்கே இருக்குது. நான் இப்போ ரெண்டு நம்பி போனான் பாவி என்று சொல்லி ஒன்றும் நான் வாய்ச்சினான். அப்போ நீதிக்காரர் இருக்கு. அது ஆகப்படி என்ன விமர்சிக்கிறவர்கள் அந்த கருத்தை சொன்ன பொழுது அப்போ அது நியாயமும் இருக்குது, இந்த ஊடகங்களில் இருக்குது. அதுக்காக தான் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பிரச்சனையாக விடுங்க. இப்போ நெஞ்சரிதனோட கேட்குறேன், இன்றைக்கும் கேட்குறேன், நேரம் போயிடுறேன், எல்லாம் கேட்குறேன். என்ன பிரச்சனை? சுதந்திரனோட கேட்குறேன், சிறிதனோட கேட்குறேன். ஆக அரியநேந்திரனை தான் அது போயிடுற. மற்றபடி போட்டி போட்டவே பாராளுமன்றத்தில் போட்டி போட்டவே போகலாம். மற்ற விளக்க போகிறேன், சண்டை விளக்க போவேன், பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன்டா, தயவு செய்து உங்களெலாம் கணக்கு இருக்குது. தமிழரசு கட்சியில் பிரச்சனை ஓட்டு கோடு சட்டவாடில் தீர்மானிக்கும். அது நாங்கள் அதில் தலையிடாது, அது பிரச்சனை இல்லை. இப்போ கோர்ட்டு நடவடிக்கையால் நிர்வாகம் குழம்பி இருக்கா? நிர்வாகம் நடக்குது, தேர்தல் சந்திச்சாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவா இப்போ இளைஞர்கள் முன்னேறிக்கணுமா? சமகாலங்களில் அப்படி இருக்கு. நான் எந்த கடமை என்ன, நான் இந்த கடமையை தான் செய்திருக்கிறேன். கதவு திறந்துருக்கு. ஏதாவது பிரச்சனை என்னட்ட வரலாம். என்னட்ட வீட்டில் நீங்கள் வந்து என் மேசையில் அங்கத்துவ படிவம் இருக்குது, தேர்தல் விண்ணப்ப படிவம் வச்சுருக்கேன், கொடுப்பேன். எனக்கு வர வேணுமென்று தான் சொல்கிறேன். பெரிய அளவில் பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியல. வேட்பாளர் போடுறதில்ல, ஏன்னா பழைய லிஸ்ட்டில் இருக்கிறேன் தானே. அப்போ கொஞ்சம் வெற்றிடங்கள் வந்தாலும் சேர்த்து போடலாம், பிரச்சனை இல்லை. அது பெரிய பிரச்சனை இல்லை. திறக்கப்பட்ட கதவுக்கு இப்போ இளைஞர்கள் வந்திருக்கிறோமா இல்லாட்டி தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? தேடிக்கொண்டு இருக்கிறேன். வேற வந்தால் காணாது தானே, உண்மையை சொல்கிறேன். தட்டுப்பாடாக எல்லாருக்கும் இந்த தட்டுப்பாடு கிழக்க மாட்டதில்லை. தமிழ் தேசிய கூட்டணியில் வந்து உங்களோட தமிழரசுலேருந்து பிரிஞ்சு போன ஒரு அணியும் வந்து சேர்ந்துருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து இப்போ 7-8 பேராக வந்து சேர்ந்துருக்கிறது தானே. அவையில வந்து உங்களோட தமிழரசு கட்சியில இருந்து தனிச்சு பார்லமெண்ட் தேர்தலை கட்டிட்டு அந்த ஜனநாயக தமிழரசு கட்சின்னு சொல்லி போன இதை நீங்க எப்படி பார்க்கணும்? அதாவது தேர்தலில் போட்டிட்டாக்கா ஆட்சியிலேருந்து நீக்கப்படுறது தானே, அது ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு தானே. அவர்களை மீள கட்சிக்கு சேர்க்கவே மாட்டீங்களா? இல்லை, அவன் நீக்கிறேன்ட்டு தீர்மானம் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அதை பற்றிய முடிவு அனுப்பிடுவோன்னு நினைக்கிறேன். அது மத்திய செயற்குழு எடுத்தாச்சு முடிவு. மற்றது அது இப்போ நான் சொல்ல மாட்டேன், அது நான் சொல்கிறேன், அது சரியில்லை தானே. அது முடிவெடுக்க வேண்டிய மத்திய செயற்குழு தான் இந்த முடிவு எடுக்குது. அது மத்திய செயற்குழு இல்லை, எடுத்தாச்சு. அது அப்போ எடுத்தாச்சு, அது தீர்மானம் எடுத்தாச்சு. அதாவது தேர்தலில் போட்டியிட்டார், வேட்பாளர்களாக போட்டியிட்டார், அது தீர்மானம் எடுத்தாச்சு.